Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 100 அதிகாரம் 4 வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஒரு வாசல்களில் துதியோடும் ஒரு பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று வசனம் முடியாக சொல்லுகிறது. உங்கள் கடந்து வந்த பாதையில் ஒரு விஷயம் கண்ணோக்கி ஒரு விஷயம் திரும்பி பார்ப்பீர்களானால் உங்களை நடத்தின தெய்வம் அவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை அழைத்த தெய்வமா இருக்கிறார். அவர் உங்களை காண்கிற தெய்வமா இருக்கிறார். அவர் உங்களை கண்டார். யோவான் 1:48 வசனம் முடியாது சொல்கிறது, ஓ பிலிப்பு நாத்தான்வேலை கூட்டிக் கொண்டு வருகிறான். பிலிப்பு நாத்தான்வேல் வருவதற்கு முன்னாவே ஆண்டவர் அவனை பார்த்து, நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போது நான் உன்னை கண்டேன், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று நாத்தான்வேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் அவர் உங்களை அழைக்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்க பேரண்ட்ஸ் சொல்லி இங்க வந்திருக்கலாம், ஒருவேளை கட்டாய திருமத்தமா இருந்திருக்கலாம், இல்ல நீங்களாகவே உங்க மனம் உயர்ந்து உங்களோட மனது உயர்ந்து உங்களை வந்திருக்கலாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை என்றால் நீங்க இங்க வந்திருக்க முடியாது. அநேகம் பேர் வெளில இருக்கிறாங்க, அநேக ரட்சிப்பு இல்லாம இருக்கிறாங்க. நான் ஆண்டவர் இந்த நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறார், நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது நான் உன்னை கண்டேன் என்று. இந்த அத்தி மரம் என்பது ஒரு ஆண்டவரோட உறவை குறிக்கிறது. ஆண்டவரோட தனிமையான நேரத்தை அவன் செலவழித்து கொண்டிருந்ததுனால ஆண்டவர் அவனை பார்த்து, நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது நான் உன்னை கண்டேன், நீ ஆண்டவரை பட்ட பிரயாசங்களை நான் பார்க்கிறேன், யாருமே காண்கலையே, ஆண்டவர் யாருமே என்னை பார்க்கலையே, நான் அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது யாருமே என்னை பார்க்கலையே, யார் என்னை காண்கிறார்கள், யார் எனக்கு ஆதரவு என்று நாத்தான்வேல் ஒருவேளை அந்த அத்தி மரத்திலிருந்து புலம்பி இருந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு நாத்தான்வேலை பார்த்து சொன்ன ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அத்தி மரத்தின் கீழே கண்டேன். இன்றைக்கு உங்கள் அத்தி மரம் ஒருவேளை அநேக பாடுகளாக இருக்கலாம். அவங்க அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் எனக்கு எப்போ எது பதில் கிடைக்குமோ என்று அநேக நாள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர், நான் உன்னை கண்டேன், நீ அத்தி மரத்தின் கீழே இருந்தல்ல, அப்போ நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க உங்க அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து ஆண்டவர் உனக்கு பார்த்து கொண்டிருந்தீங்களா, அப்போ உங்களை ஆண்டவர் பார்த்தேன்னு சொல்றாரு. ஆண்டவர், அப்பா நீங்க வெட்கப்பட்டது ஆண்டவர் பார்த்தேன்னு சொல்றாரு. ஆண்டவரே, அப்பா நீங்கள் துக்கப்பட்டதையும் அவமானப்பட்டதையும் ஆண்டவர் பார்த்தேன்னு சொல்றாரு. ஆண்டவர் கண்டா போதுங்க, ஆண்டவர் கண்டா போதுங்க, உங்க வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கை மாற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கண்ட தெய்வமா இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? உங்களை கண்டு உங்கள் கண்ணீரை துடைக்க தெய்வமா இருக்கிறார் அல்லவா? அதுக்காக நன்றி செலுத்துவோமா? என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. கரங்களை வைத்து சொல்லுவோமா? இடைவிடா நன்றி உமக்குத்தானே. என்னை கண்டீரே, என்னை கண்டீரே நன்றி. அவர் உங்களை காண்கிற தெய்வமா இருக்கிறார். அப்பா துடைத்தீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி. கரங்களை வச்சு நன்றி 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 இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணை இல்லாத தேவனே, உங்க சத்தம் மாத்திரம் உயரட்டும். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்கு. என்ன நடந்தாலும் நன்றி அப்பா, என்ன நடந்தாலும் நன்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? யார் கைவிட்டாலும் நன்றி 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 நன்றி. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இல்லாத தெய்வனே, இல்லாத தேவன் உமக்குத்தானே. இடைவிடாமல் இடைவிடாமல் நன்றி சொல்லுவோம்.
மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை மாத்திரம் தெரிந்து கொண்டாள். அந்த கர்த்தருடைய பாதம் என்கிற வேத வசனம் இன்றைக்கு நம்ம வேத வசனத்துல எப்பொழுது அமர்ந்திருக்கிறோமோ அமர்ந்திருக்க அவருடைய பிரசனத்தில் நீங்கள் மூழ்க அவருடைய சாயலாக மாறுவீங்க. அவருடைய சாயலாக தேவன் அவருடைய சாயலாக நம்ம சிருஷ்டித்தார். ஆனால் நம்ம சாயலில் இழந்து விட்டோம். அநேக காரியங்கள்னால், அநேக பாவ நிமித்தமாக, அநேக குறைகள் நிமித்தமாக நம்ம சாயலில் இழந்து விட்டோம். இன்றைக்கு மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நாமும் அவருடைய பாதத்தில், அவருடைய வசனம் என்கிற பாதத்தில் அமர்ந்து எப்பொழுது நம்ம அவருடைய நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நம்ம சொல்ல முடியும், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் இந்த வார்த்தைகள் சும்மா வராது. நீங்க பாதத்துல ஒவ்வொன்னா மாற்றம் இந்த வார்த்தை வரும். இது வெறும் வார்த்தையாய் பாடாமல் செபமாக என்ன நடந்தாலும் மகனே மகளே, இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு உங்களுக்கு ஒரு பலன் வேண்டும். அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்க அந்த பலன் வேண்டும். என்ன நடந்தாலும் இது ஒரு பாடல் அல்ல, செபம். இது செபமாக இருப்போமா? என்ன நடந்தாலும் எத்தனை பேர் உண்மையே சொல்ல முடியும்? யார் கைவிட்டாலும் என்ன நடந்தாலும் சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். என் மக என்ன நடந்தாலும் சொல்றாங்களே, அவரை மாத்திரம் பிடிச்ச போமா? நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இல்லாத தேவனே உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி நீங்க மாத்திரம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்கு. உங்க சத்தம் மாத்திரம் உயரட்டும். இடைவிடா நன்றி. ஆமென். எஸ் எஸ் எஸ். இணையில்லா நீங்க மாத்திரம் நன்றி செலுத்துங்க. இடைவிடா நன்றி செலுத்துங்க. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. திரும்பி சொல்லுவோமா? இடைவிடா நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க நன்றி பலிகளை அவருக்கு ஏறெடுப்போங்கம்மா. தேவன் உமக்கு. பரலோகம் மகிழ்கிறது. ஆமென். ஆண்டவர் உங்களோடு, நீங்க ஆண்டவரோடு இணைந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய இருதயம் உங்களோட இருதயம் இணைந்திருக்கிறது. அந்த 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 ஒரு மறுரூபம் தான் நம்மளுக்கு தேவை. நீங்க எப்பொழுது மரியாளை போல அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீர்களோ அப்பொழுது உங்க மனம் புதிதாகும். உங்க மனம் புதிதாகிறதுனால நீங்க மறுரூபமாக்கப்படுகிறீர்கள் வசனம் சொல்லுகிறது. உங்கள் மனம் புதிதாக 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 நீங்க அவருடைய சாயலாக மாறுவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் மனம் புதிதாகிறதுனால வசனம் புரியாக சொல்லுகிறது. எபிரியர் ரோமர் 12:2 உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள் என்று. உங்கள் மனதினால நீங்கள் எப்பொழுது மனம் திரும்பிக் கொண்டே இருக்கிறீர்களோ நீங்க அவருடைய சாயலாக மாறுவீங்க. பவுலை போல உங்களால் சொல்ல முடியும், நீ நான் அல்ல எனில் அவர் வாழ்கிறார் என்று. உங்களை பார்க்கிறவங்க நீங்க மனம் திரும்பிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் மறுரூபமாக்கப்படுவீங்க. அந்த மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ள போகும்போது ஆண்டவர் மனிதர்கள் உங்களை பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு இயேசுவை பார்ப்பாங்க. அதுதான் ஒரு மறுரூபத்துக்கான அனுபவம். மறுரூபத்துக்கான அனுபவம் எப்பொழுதும் எங்கிருந்து ஆரம்பிக்குது என்றால் மனம் புதிதாகிறதுனால. நீங்க எப்பொழுது அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே அப்பா எனக்கு, ஆண்டவரே அப்பா நீங்க தான் பலன், எங்கள் மனத்தை புதிதப்படுத்துங்க, என்னோட பாவங்களை மன்னிங்க அறிக்கையிட்டு எப்பொழுது நீங்க மனம் திரும்பிக் கொண்டே இருக்கிறீர்களோ ஒரு நாள் தேவன் உங்களை மறுரூபப்படுத்துவார். அவருடைய சாயலாகவே உங்களை மாற்றுவார். சொல்லுவோமா? மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. மறுரூபமாக்கிடும் மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. உம்முக சாயலாய் உம்முக சாயல்
இருந்து உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலாய் உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே, உருமாற்றும் தெய்வமே, இரவெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் தேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் திரும்பி சொல்லுவோமா? இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என்னுடைய நினைவு பேச்சு எல்லாம், என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி உன்னத தெய்வனே என்று சொல்லுவோமா? உன்னத தெய்வனே, உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட உம்மோடு இணைந்திட மாத்திரம் எங்கட்டும் என் உள்ளம் ஏங்குதையா. ஒரு ஜெபமாக வருவோம். உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. பேரின்ப கடலில் பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். பேரின்ப கடலில் பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். உம்மை துதித்து மகிழவனும் துதித்து மகிழனும். தூயோனாய் தூயோனாய் வாழனும். ஓஹோ, உம்மை துதித்து மகிழனும். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். இரவெல்லாம் தூயோனாய் வாழனும். அவரை மாத்திரம் துதிப்போமா? இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவு பேச்சு எல்லாம், என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. எல்லா ஒரு விஷயம் கடைசிய காரங்களை ஊற்றி ஆண்டவரே என்னை மறுரூபமாக்குங்க, என்னை மறுரூபமாக்குங்க என்று சொல்லுவோமா? ஒரு மறுரூபத்தின் அனுபவம் நம்மளுக்கு தேவை. அவருடைய சாயலாக மாறுகிற ஒரு அனுபவம் நம்மளுக்கு தேவை. ஒரு விஷயம் கூட இதை ஒரு ஜெபமாக மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் உம்முக சாயலாய் எங்களை உருமாற்றுங்கப்பா. உருமாற்றும் தெய்வமே, Yes Lord, yes Lord. உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு உம்முடைய வசனத்துக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசுகிற நேரமாக இந்த நேரம் இருக்கட்டும். நீர் பேசும், நீர் எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு சிலருடைய சத்தத்தையே காணோம். ஆமென். யூத்தெல்லாம் எப்படி இருப்பாங்களோ, அவங்க அவளுடைய சத்தம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நாம மகிமைக்காக. இவ்வளவுதானா? ஆண்டவருடைய சேனாதிபதிகளில் நீங்களும் நானும் ஒருவராக ஒருத்தியாக நம்ம இருக்கிறோம். அதனால் எப்போவுமே வாலிபர்கள்னாலே ஒரு உற்சாகம் இருக்கணும். வாலிப வயதை தாண்டினவர்களும் இங்கே இருக்கிறாங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓகே, பெற்றோரோடு பிள்ளைகளோடு இணைந்து தேவனை துதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரடியாக போகும். ஒரு விசை கண்களை மூடி, கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் நாங்கள் இந்த மத்தியான வேளையிலும்
உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனானவர் உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களை ஆண்டவரே உருவாக்கி இந்த நாளிலும் எங்கள் இருதயம் அந்த வார்த்தையினால் திறக்கப்பட்டு உமக்கு நேராக நாங்கள் நடக்க, உமக்கு உண்மை உத்தமாய் நடக்க உடைய வார்த்தை எங்களை உருவாக்குற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் பேசுவீராக. நாங்கள் கேட்கிறோம். பேசுகிற அடியாலையும் கேட்கிற உடைய சனத்தையும் உடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தின் வல்லமைக்குள்ளாக, உடைய நாமத்தின் அடைக்கலத்துக்குள்ளாக, உடைய வார்த்தையின் ஜீவனுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். நீர் பேசு, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது சங்கீதம் 1-3 தேவ வசனங்களை வாசிக்கலாம். எடுத்தவர்கள் சங்கீதம் 112 1-3 வேத வசனங்கள். இது கர்த்தருடைய வேத வார்த்தை. கர்த்தருக்கெல்லாம் யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவராலே எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு மிக மேன்மையான உன்னதமான ஜீவனுள்ள வார்த்தை. யார் கர்த்தருக்கு யாராக இருந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும், யாரெல்லாம் உன்னதமான தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு, யெகோவா தேவனுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு பயந்து ஜீவிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த உன்னதமான வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அவன் வீட்டில் என்ன இருக்குமா? ஐஸ்வர்யம் இருக்குது. அவன் வீட்டில் என்ன இருக்குது? நீதி இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அவன் பயப்படும் பொழுது அவன் பாக்கியவதியாக இருக்கிறாங்க. 2வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் எப்படி இருக்கிறானாம், அந்த நீதிமானாய் அதை கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது அவனுடைய சந்ததி என்ன செய்தான்? பூமியில் பலத்திருக்கான். பலத்திருக்குதுன்னா என்ன? பெருகி காணப்படுகிறது. யார் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறோமோ, அது யாராக இருந்தாலும் அவங்களுடைய சந்ததி ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறாராம். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பூமியில் அநேக குடும்பங்களில் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு இருக்கிறாங்க. ஏன்? அவங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்குள்ள இல்லை. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த குடும்பத்தின் பிள்ளைகளை ஆண்டவர் செம்மையானவர்கள் என்று அழைக்கிறார், நீதிமான்கள் என்று அழைக்கிறார், பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார், உண்மையுள்ளவர்கள் என்று அழைக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படுமாம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் தேவை? எல்லாருக்குமே தேவை. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் யாருன்னா எல்லாருக்கும் தேவை. எல்லாமே எல்லாருக்குமே தேவை. யாருமே எனக்கு ஆசீர்வாதம் வேண்டான்னு சொல்கிற ஒரு நபர் கூட இந்த பூமியில் இருக்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தேவை. ஆசீர்வாதமாக இருந்தால் தான், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தாதான் நாமளும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மோடு இருக்கணும். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலையும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இதே வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்ன உண்டாகுமாம்? அங்கு சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுவதனாலே வருகிறது என்னது? ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியமானா ஒரு துவக்கம் இருக்கும் பொழுது அதுக்கு முடிவும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து அவங்க அந்த ரன்னிங்கில் போனாங்கன்னா முடிக்கிறதுக்கு இத்தனை ரவுண்ட்ஸ் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு லக்கு இருக்கும். அதில் அவங்க ஓடி ஜெயம் பெற்றாதான் அவங்களுக்கு உண்டான கிரீடம், அவங்களுக்கு உண்டான கப்பு, அவங்களுக்கு உண்டான வெகுமதிகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இது நமக்கு நன்றாய் தெரிந்த காரியம்தான். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால என்ன ஆரம்பமாகிறதா? ஞானத்தின் ஆரம்பமே அங்கே தான் இருக்கிறது. ஒரு மனுஷன், ஒரு மனுஷிக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு சபைக்குள்ள, ஒரு தேசம் கர்த்தருக்கு பயந்து இருக்குமே ஆனால்
அவர்களுக்குள்ள என்ன உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது? ஞானம். ஞானம் யாருக்காவது வேண்டான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். புத்தி யாராவதுக்கு வேண்டாதுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இந்த ஞானமும் புத்தியும் நமக்கு 2 கண்களை போன்றவைகள். இது நம்ம எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை. அப்போது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்னு யாராக இருந்தாலும், மனுஷியாக இருந்தாலும், சிறியவர்களாக இருந்தாலும், உங்களை போன்ற வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும், இல்லை முதிர் வயதில் இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவங்க கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 9:10 அந்த வசனத்தை வாசிக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமே நம்ம வாசித்தோம். சங்கீதம் 111 சங்கீதம் 10 வேத வசனத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது ஞானம் ஆரம்பமாகிறது, அறிவு நமக்குள்ளே உண்டாகிறது. அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கும் பொழுது புத்தியிலையும் நற்புத்தி உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல புத்தி, தேவன் விரும்புகிறபடி நம்முடைய படிப்புக்கு ஏற்ற நல்ல ஞாபக சக்தி உள்ள ஒரு நற்புத்தி நமக்குள்ளே உண்டாகும்படி நமக்கு வேணும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்தரங்க பகுதிகள் உண்டு, வெளியரங்கமான பகுதிகளும் உண்டு. அந்தரங்கமான பகுதிகளுக்குள்ளே அவர்கள் செய்கிற காரியத்தை அவர்களே செய்து இது யாருக்கும் தெரியாதுன்னு மூடி மறைச்சு வச்சிருவாங்க. ஆனால் வெளியரங்கமான காரியங்களில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் வெட்ட வெளிச்சமாய் உலகத்திற்கு, ஜனங்களுக்கு, மற்றவங்களுக்கு, நம்மோடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போது அந்தரங்கத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எந்த ஒரு மனுஷன் அந்தரங்க வீட்டுகளுக்குள்ளே, அறைகளுக்குள்ளே பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் பெட்ஷீட்டை மூடி செல்ஃபோனை பார்த்தினாலும், மெசேஜை அடித்தாலும், அதை டெலீட் பண்ணாலும் அதையும் என்ன செய்கிறாராம்? அந்தரங்கத்தில் செய்கிற காரியத்தை யார் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாரு? கர்த்தர் கவனிச்சிட்டே இருக்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்ன? வாலிப பிள்ளைங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன? தீமை விட்டு விலகுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கேர்ள்ஸ் வேறு யாராவது? அதே இன்னும் ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் நிறைய மெசேஜ் கேட்டிருக்கிறீங்க, நிறைய பைபிள் படிச்சிருக்கிறீங்க. கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? முதியவர்கள் யாராவது? வாலிப வயதை தாண்டி குடும்பஸ்திர தலைவர்களாக இருக்கிறவங்க, ஓகே நானே சொல்லிடுறேன். கர்த்தருக்கு பயப்படுதுன்னா, நான் இப்போது கர்த்தருக்கு பயப்படுறேன்னு நான் செயல் அளவு வாயளவில் சொல்லிகிட்டு இருந்தா அது பிரயோஜனம் இல்லை. யாருக்கும் அது தெரியவும் தெரியாது, புரியவும் புரியாது. புரிந்து கொள்ளும்படி சொன்னால், நான் செய்கிற அந்தரங்கத்தில் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவன் என்னை கவனிக்கிறார் என்று சொல்லி நான் என் உள்ளத்தில் ஒரு பயம் வருது பார்த்தீங்களா? அந்த பயத்தை தான் வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று. அல்லேலூயா. அந்தரங்கத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். மனைவிக்கு தெரியாமல் புருஷர்கள் வேணா எந்த காரியத்தையும் செய்யலாம். புருஷருக்கு தெரியாமல் பெண்கள் எல்லா காரியத்தையும் மறைச்சு வச்சிடலாம். பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள் என்னென்ன காரியமோ எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டு நான் போகவே இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் உங்களையும் என்னையும் நிதானிக்கிறவர், கவனிக்கிறவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறாராம்? வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம். வேத வசனம் சொல்லுகிறது, பூமி எங்கு அவருடைய கண்கள் உலாவி கொண்டு வருகிறதாம். அவர் கண்களிலிருந்து யாரும் எங்கேயும் தப்பவே முடியாது. ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் எதை சொல்லுகிறதுனா, கர்த்தர் நம்மளை கவனிக்கிறார் என்ற ஒரு உள் மனசாட்சியில் நமக்கு ஒரு பயம் வரும் பொழுது, நம்முடைய இருதயத்தில், நம்முடைய ஆத்மாவில் ஒரு பயம் வருமே ஆனால் அதுதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி. இந்த பயம் முதலாவதாக யாருக்குள்ளே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுனால தான் அருமையான தம்பி சொன்னாங்க, கர்த்தருக்கு தீமை விட்டு விலகி போகிறது. தீமை விட்டு விலகி ஓடிட்டார் ஒரு வாலிபன். உங்களை போன்ற ஒரு வாலிபன் தீமை விட்டு எனக்கு வேண்டாமே வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பாவத்துக்கு அழைக்கும் பொழுது வேண்டாமே வேண்டான்னு சொல்லிட்டு ஓடிட்டார்.
அப்போ தீமை விட்டு விலகுவதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான். கர்த்தர் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனிக்கிறார் என்று நம் மனச்சாட்சி சொல்லும் பொழுது, அதை விட்டு விலகும் பொழுதும், அதற்கு பயப்படும் பொழுதும், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், தேவனுக்கு பயப்படுகிறவன் எப்படி இருப்பானா, இதை பற்றி கொள்ளுவதும் அதை கைவிடாது இருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவன் எல்லாவற்றிலிருந்தும் காக்கப்படுவான். தேவனுக்கு பயப்படுகிறவன் உலகத்தில் இருக்கிற எல்லா பயத்தில் இருந்தோம், சத்துருவினால வருகிற எல்லா பயத்தில் இருந்தோம், மனுஷர்களால் வருகிற எல்லா பயத்தில் இருந்தும் என்ன செய்வானா, அவன் காக்கப்படுவான். எல்லா தீமைகளிலிருந்தும் கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் அவன் என்ன செய்வான், தேவனுக்கு பயப்படுகிறான். இவைகள் எல்லாவற்றின், இவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 7ஆம் அதிகாரம், பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் அந்த 17வது வசனத்துக்கு முந்தின ஒரு 4 வசனத்துக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா, அதில் எல்லாம் நீங்கள் பயந்து வாழும் பொழுது தேவனுக்கு பயப்படுகிற இவை எல்லாவற்றினின்றும் காக்கப்படுகிறான் என்று பரிசுத்த வேதத்தில் பார்க்கிறோம். அதுதான் தேவனுக்கு பயப்படும் பொழுது தான் எல்லாவற்றில் இருந்தோம், தீமையாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும், இல்லை வேறு எந்த தவறான நட்புகளாக இருந்தாலும், தவறான பழக்க வழக்கங்களாக இருந்தாலும், இல்லை அடிமைத்தனத்தின் காரியங்களாக இருந்தாலும், அது எல்லாவற்றில் இருந்தோம் நம்ம காக்கப்படணும்னா நம்ம கர்த்தருக்கு பயந்தாதான் நம்ம எல்லாவற்றிலும் காக்கப்படுவோம் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லியிருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் பயந்த வாழ்ந்த அந்த யோசேப்பு நமக்கு நல்லா தெரியும். அவன் எல்லாவற்றிற்கும் பயந்தான், எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து பயந்து. ஏன்னா யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ யோசேப்புக்குள்ள கர்த்தரும் கர்த்தருக்குள்ள யோசேப்பும் இருந்ததுனால ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் என்னை கவனிக்கிறார் என்ற ஒரு உள் உணர்வு, உள் மனசாட்சியில் அவன் அதை உணர்ந்தபடினால தான் எல்லா தீமைகளுக்கும், அவனை தேடி வந்த பாவங்களுக்கு கூட அவன் அந்த இணங்கி போகாதபடிக்கு அதை விட்டு உதறிவிட்டு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு தனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பரிசுத்த மேன்மையான வாழ்க்கையை அவன் பாதுகாத்து கொண்டபடினால தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ பயப்படுதல் என்று சொல்லுவது 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். மனுஷனுக்கு ஏன் பயப்படுறோம்? மனுஷன் செய்கிற காரியங்களை நாமும் செய்யும்போது நமக்கு பயம் வருது. அவனை ஏமாற்றும் போது, அவனை அடிக்கும்போது, தேவையில்லாத காரியங்களை போய் தலையிடும் பொழுது அவன் நமக்கு ஏதாவது செஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லி நமக்கு மனுஷர் மூலமாய் வருகிற பயம். ஆனால் வேத வசனத்தில் சொல்லுகிறோம் இன்னொரு காரியம், இன்னொரு பயம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதுதான் நம்ம கவனிக்கிறவர், நம்மளை கேட்கிறவர், நம்மளை விசாரிக்கிறவர். நமக்கு ஒரு நாள் வரும், அந்த நாளில், நியாயத்தீர்ப்பு நாளில், அவருக்கு முன்னாடி நிற்கிற நாட்களில் நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருப்போம் என்ற அந்த பயம். இப்போ மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை தான் வருவிக்கும். ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது ஞானமே ஆரம்பமாகிறது. அப்போ மனுஷனுக்கு ஒரு நாளும் நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய காரியங்கள் ஒழுங்காக இருக்கும்போது, நம்முடைய நடைகள், பார்வைகள், பேச்சுகள், நம்முடைய எல்லா ஒழுக்க நெறிகளில் நம்ம சரியாக நடக்கும்போது எந்த மனுஷனுக்கும் பயப்பட தேவையில்லை. படிக்கிற பிள்ளைங்க யாருக்கு பயப்படுவீங்க? பெற்றோருக்கா? டீச்சருக்கா? ஹோம்ஒர்க்கெல்லாம் தர்றாங்க, ஹோம்ஒர்க்கு தந்து அதை எழுதலைன்னா அடுத்த நாள் என்ன செய்யும்? வயிற்றில் புளியை கரைக்கிற மாதிரி உங்களுக்கு கரைச்சி விட்ரும் இல்லையா? ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிறோம், டீச்சருக்காக மாத்திரம் நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் எதிர்காலத்தை நினைத்து, நான் இந்த வயசில் நான் படித்து என்னுடைய படிப்பில் நான் மிகுந்த கவனத்தை செலுத்தி நான் இதை செய்வேனே, ஆனால் என் பெற்றோருக்கு இது கீர்த்தியாகவும் தேவநாம மகிமைக்காகவும் நான் இதை படிக்கணும் செய்யணுன்ட்டு நீங்கள் அப்படி செய்யுங்க. எதை செஞ்சாலும் உற்சாகமாக செய்யுங்க, எதை செஞ்சாலும் உண்மையாக செய்யுங்க. எல்லா காரியத்திலும் உங்கள் நடக்க, பேச்சு, வார்த்தை எல்லாவற்றிலும் உண்மை இருக்கட்டும். அந்த உண்மை இருக்கும் பொழுதே நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக காணப்படுகிறீர்கள். அப்போ முதல் பயம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பயமே எங்கிருந்து வந்தது? முதல் பெற்றோர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த பயம் வந்தது. தேவனோடு நல்லா உறவாடிட்டு இருந்தாங்க. ஆதாம் தாத்தாவும் ஏவாள் பாட்டி என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? கர்த்தரோடு முகமுகமாக பேசிகிட்டு இருந்தாங்க.
வசனம் சொல்லுகிறது சாயங்கால வேளையில் அவரோடு முகமுகமாக பேசிகிட்டு இருந்தாங்களாம். அவருடைய குரலை கேட்க இவங்க அவரோட பேச, அவர் இவரோடு பேச, அவ்வளோ ஒரு நல்ல அன்பு நட்பு அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு சம்பாஷணை இருந்தது. ஆனால் எப்போ விளக்கப்பட்ட கனியை கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி அவங்க அதை செய்தாங்களோ உடனே அவங்களுக்குள்ள என்ன பயம் வந்துருச்சு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து தான் ஒளிந்து கொண்டாங்க. அப்போது தேவனுடைய வார்த்தையை மீறினாலும், தேவனுக்கு கீழ்ப்படியலைனாலும், தேவனை விட்டு விலகி போனாலும் நமக்குள்ளே என்ன வந்துடும்? பயம் வந்துடும். நமக்குள்ளே பயம் வந்துடும். அந்த பயம் வராதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் தேவனோடு இருக்கிற மகனாக மகளாக நீங்களும் நானும் வாழணும். அப்போ நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நாமும் அவரோடு கூட இருப்போம். இப்போ விளக்கப்பட்ட கனியை அவர்கள் எடுத்து உட்கொண்ட உடனே கர்த்தருக்கு பயந்து போய் என்ன செஞ்சிட்டாங்களாம்? ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவங்க ஒளிந்து கொண்டது எப்படி? ஆண்டவர் வந்து கூப்பிட்றார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிடுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நாங்கள் இங்கே தான் இருந்தோம், ஆனாலும் உங்களுக்கு நேராக நாங்கள் வர எங்களுக்கு பயமாக இருக்குது சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பயத்தை பாவம் செய்கிறதுனாலே வருகிற அந்த பயம் வந்ததுனால அவங்க தேவ சமூகத்தை விட்டே போய் ஒளிந்து கொண்டார்கள் என்ற ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாவம் செய்யவில்லை என்றால் நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் சமூகத்திலே வந்து சந்தோஷமாக நிற்கலாம். மனுஷனுக்கு முன்பதாகவும் சந்தோஷமாக நிற்கலாம். உங்களை வழி நடத்துகிற டீச்சருக்கு முன்பதாகவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்களுக்கு முன்பதாகவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எப்படி இருப்பான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசித்து பார்ப்போம் என்றால், சங்கீதம் 112வது சங்கீதம் 7வது வசனமும் 8வது வசனமும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எப்படி இருப்பான் வாசிக்கலாமா? 112, 7, 8. எட்டாவது வசனம். துர்ச்செய்தியை கேட்பதினாலே, 7வது வசனம், துர்ச்செய்தியை கேட்கிறதினாலே அவன் என்ன செய்ய மாட்டானா? பயப்பட மாட்டான். துர்ச்செய்தி என்ன? நம்ம எழுந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு துக்க செய்திகள், இல்லை இந்த தேசத்தில், இந்த மாநிலத்தில், இந்த மாவட்டத்தில், இல்லை இந்த ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துருச்சு, அது ஒரு நமக்கு துர்ச்செய்தி. அதை கேட்ட உடனே நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருக்கு பயப்படாதவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவரே உங்கள் வருகை வருதுன்னு சொல்லியிருக்கீங்களே, இந்த செய்தியெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கீங்களே, இதெல்லாம் நாங்கள் இப்போ கேட்குறோமே பார்க்குறோமே, கர்த்தாவே இந்த காரியத்தை நிமித்தமாக நாங்கள் சோர்ந்து விடாதபடி இன்னும் உமோடு நாங்கள் நடக்க, உமக்குள்ளே நாங்கள் பரிசுத்தமாக இருக்க, நீர் வரும் பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற மணவாளன் மணவாட்டியாக இருக்க எங்களை நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இப்படிப்பட்ட தாட்டோடு இருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள் வசனம் சொல்லுகிறது துர்ச்செய்தியை கேட்கிறதுனால அவன் என்ன செய்வான்? பயப்பட மாட்டான். துர்ச்செய்தியை நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்கு பயந்து இருக்கும்போது அதை கேட்கிறதுனால பயப்பட மாட்டான். நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? நம்பி கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், இந்த உலகமே தலகீழ போனாலும் ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறார் என்று கர்த்தருக்கு பயப்படுகிற மகனும் மகளும் சபையும் நம்ம அப்படி சொல்ல முடியும். கர்த்தருக்கு பயப்படாதவங்க தான் அந்த துர்ச்செய்தியை கேட்ட உடனே என்ன செஞ்சிருவாங்க? அப்படியே நெஞ்ச பிடிச்சுக்குருவாங்க. உடனே ஒரு சிலருக்கு வேற மாதிரியெல்லாம் என்னென்னமோ சரீரத்தில் மாற்றங்கள் உருவாகிவிடும். ஆனால் துர்ச்செய்தி கேட்கிறதுனால அவன் பயப்படாது இருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் துர்ச்செய்தி கேட்டா அவன் பயப்படவே மாட்டான். அவன் என்னுடைய இருதயம் கர்த்தரை மாத்திரம் நம்பி திடனா இருக்கும். குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கேட்கும் பொழுதும் அது துர்ச்செய்தியாக கேட்டிங்கன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் உங்கள் இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவரை நம்பி இருக்கிற அந்த இருதயத்தை ஆண்டவர் திடப்படுத்தி காத்து கொள்ளுவார். அடுத்ததாக நாம் பயப்பட தேவையில்லை. பரிசுத்தமாய் வாழ்ந்தால் போதும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்தால் போதும். நிச்சயமாய் நம்ம எந்த செய்தி எந்த காரியத்தையும் கேட்டு நம்ம ஒரு நாளும் பயப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்ளுவாராக. பரிசுத்தமாய் வாழ்கிறதுனால நீங்களும் நானும் எப்படி இருப்போம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாலும் ஒரு சிங்கத்தை போல நம்ம என்ன செய்வோமா? தைரியமாக இருப்போமா? சிங்கம் எதை கண்டும் பின்னிட்டு போகுமா? பின்னிட்டே போகாது.
சிங்கத்துக்கு நம்மளை ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சிங்கம் எப்பொழுதும் எதை பார்த்தாலும் தைரியமாய் முன்னோக்கி வரும். எவ்வளோ பெரிய கூட்டாளிகள் எதிர்த்து போராட வந்தாலும் இந்த ஒரு சிங்கம் என்ன செய்யும்? எதிர்த்து நிற்கும். அதே போல் எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளோ பாரங்கள், எவ்வளோ மன அழுத்தங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ துர்ச்செய்திகளை நீங்கள் கேட்டாலும் நீங்கள் எப்படி இருப்பீங்க என்று வேதம் சொல்கிறது. உங்களை கர்த்தர் எப்படி அழைக்கிறாரா? நீங்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பீர்களாம். உங்கள் இருதயம் கர்த்தருக்குள்ள திடனாய் இருக்குமா? உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தமாய் வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பொறுப்படுத்தி திடப்படுத்தி நம்ம சிங்கத்தை போல தைரியமாய் வாழ ஆண்டவர் உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமாய் நீங்களும் நானும் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வேத வசனத்திலே பார்த்தீங்கன்னா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எந்த தீமையை நீங்கள் வெறுத்துறணும். தீமை என்று நீங்கள் உங்கள் கண்களுக்கு இது தெரியுதுன்னா, இல்லை தீமை செய்கிற மனிதர்கள், நண்பர்கள் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா, இல்லை அவங்களோடு நீங்கள் இருந்தாலும் அவங்க உங்களோடு இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த தீமையை விட்டு, தீமையான மனுஷனை விட்டு நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? விலகி இருக்கணும். அவங்களோட நீங்கள் நட்பு வைக்கவே கூடாது. அவங்களோட சம்பாஷணை இருக்கவே கூடாது. அவங்களோட தொடர்பு இருக்கவே கூடாது. அவன் தீமையானவன், தீமை செய்கிறவன் என்று நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா, புரிந்து கொண்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமே. ஆனால் அந்த தீமையான காரியங்களை, தீமையான மனுஷனை, தீமையான இடத்தை, தீமையான காரியங்களை விட்டு நீங்கள் விலகி வந்துடணும். வேத வசனம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அடுத்து சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7வது வேத வசனத்தில், சங்கீதம் 34:7 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையை நீங்கள் வெறுக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள அதிகமாய் உருவாகும். 2வது, கர்த்தருக்கு நீங்கள் பயந்து வாழும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் உங்களை சுற்றிலும் வேலையெடுத்து பாதுகாக்கிறார். உங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் தூதர்கள் உங்களை விடுவித்து காத்து கொள்ளுவார்கள். அது மாத்திர சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். எல்லா பயத்துக்கும் நீங்கள், எக்ஸாம் பயமாக இருந்தாலும், இல்லை எந்த பயமாக இருந்தாலும், எல்லா பயம், உலக பயம், அப்பா அம்மா குறித்த பயம், நண்பர்களை குறித்த பயம், எந்த எதிர்காலத்தை குறித்த பயம், இந்த பயம், எல்லா பயத்திலிருந்தும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? நீங்களாக்கி விட்டு விடுவார். நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது ஆண்டவர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி உங்களை மீட்டு கொள்ளுவார். சரி, கர்த்தருக்கு பயப்படுவதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ம வாசித்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால ஆண்டவர் நம்ம எப்படியெல்லாம் உயர்த்தி வைக்கிறார், எப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கார் என்று வசனத்தின் மூலமாக தியானித்தோம். இப்போ கர்த்தருக்கு பயப்படுவதனாலே தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 111ஆம் சங்கீதத்தில் 10வது வேத வசனம், சங்கீதம் 111:10, ஏற்கனவே நம்ம வாசித்த இந்த வசனத்தின்படியே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு நீங்களும் நானும் பயந்து வாழும் பொழுது ஞானம் ஆரம்பமாகிறது. அது முதல் ஆசீர்வாதம். உங்களுக்குள்ள ஞானம் ஆரம்பமாகணும்னா, அது தொடக்கம் ஆகணும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து யாரெல்லாம், சிறியோராக இருந்தாலும் பெரியோராக இருந்தாலும் யாராக இருந்தாலும், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. உங்களுக்குள்ள ஞானம் அது பெருக்கெடுத்து பெருக பெருக அது வளர்த்தி விருத்தி அடைய அது செய்யப்படுகிறது. அப்போது நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஞானமானது அது வளர்ச்சி அடைகிறது, அது பெருகிறது, அது எல்லா காரியத்தையும் சிந்தித்து செயல்படத்தக்கதான ஒரு ஞான அறிவை அந்த தருகிறது. அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது முதலாவது கர்த்தர் கொடுக்கிறது என்னதுன்னா, ஞானத்தின் ஆரம்பமே அங்கே தான் இருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தையை நம்ம என்ன செய்வோம்? 4 வயசு வரைக்கும், இல்லை இப்போ எல்லாம் 2-2.5 வயசுலேயே நம்ம என்ன செஞ்சிடறோம்?
கிட்ஸு ஸ்கூலில் போட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூலோடைய பழக்க வழக்கங்கள் வரணும்னு சொல்லிட்டு பிள்ளைகளை நம்ம பெற்றோர்கள் சேர்த்து விடுகிறோம். சேர்த்து விட்டு அது எல்லா பிள்ளைகளோட விளையாடுது. கொஞ்சம் அந்த ஸ்கூல் போகணுங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே அந்த பிள்ளைகளை கொண்டு வந்துடுறோம். அடுத்து கொஞ்சம் 5 வயசு ஆனவுடனேயும் அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், எல்கேஜி, யூகேஜி அப்படி போய் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்டுறோம். அப்படி போகும்பொழுது அந்த பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன வருது? கல்வி அவங்களுக்குள்ள ஆரம்பமாகிறது. ஆனால் நீங்கள் வளர வளர உங்களுக்குள்ள என்ன, கர்த்தருக்கு பயப்பட உங்களுக்குள்ள என்ன வளருது அப்படின்னா ஞானமே வளர்ந்துட்டுருக்கிறது. உங்களுக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு தெரியாது. இதை செய்யணும், இது தீமை, இது நன்மை அப்படிங்கிற ஞானம் உங்களுக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் வளர வளர தேவனை குறித்து அறிய தேவனுக்கு பயப்பட அந்த ஞானத்தில் ஒரு வளர்ச்சி உண்டாகும். எப்படி நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களை கிட்ஸ் ஸ்கூலில் போட்டாங்க, அப்புறம் எல்கேஜியில் போட்டாங்க, யூகேஜியில் போட்டாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனாங்க, அப்புறம் நீங்கள் 10th படிச்சிங்க, 12th படிச்சிங்க, காலேஜ் படிச்சிங்க. அப்போ படிக்கும்போது அந்த சின்ன பிள்ளையில் 2.5 வயசில் இருந்த ஞானமாக உங்களுக்கு இருந்தது இல்லை. உங்களுக்கு அந்தந்த வயசுக்கேற்ற ஞானத்தை ஆண்டவர் தந்தார் இல்லையா? அதே போல் பள்ளியில் போய் நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது தான் இங்கே ஞானத்தில் வளர முடியும். அப்போ ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறது என்றால் நாம் அதை சிந்தித்து செயல்பட வேண்டும். இதைத்தான் தாவீது பக்தன் சொல்லுகிறார். சங்கீதம் 110 ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சாலமோன் ரொம்ப ஞானத்தை பெற்றுக்கொண்ட அந்த சாலமோன் ராஜா சொல்லுகிறார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அவரும் சொல்லுகிறார், அவ்வளோ தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்ட அந்த சாலமோன் ராஜா சொல்லுகிறார், கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதை நீங்கள் அதை அசட்டை பண்ணிடாதீங்க, அதை விட்டு விடாதீங்க, அதில் குறைஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கொடுத்த அந்த ஞானத்தினால நிரப்பப்பட்ட சாலமோன் ராஜா சொல்லுகிறார். அப்போ இந்த சாலமோன் ராஜா நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், இந்த சாலமோன் அதிக ஞானத்தை பெற்றார், ஆனால் அவர் விழுந்து தானே போயிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதாமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஞானத்தை பெற்ற சாலமோன் ஞானத்தில் அவர் குறைவாக இருக்கலை. ஞானம் அவருக்குள்ளே தேவன் கொடுத்த ஞானத்தில் அவர் நல்லா வளர்ந்து தான் இருந்தார். அவர் விழுந்தது என்னன்னா, ஸ்திரீகளுடைய அன்பினாலே விழுந்து போய் தான் இருந்தாரே ஒழிய ஞானம் அவருக்குள்ளே விழவில்லை, ஞானம் அவருக்குள்ளே குறையவில்லை. அப்போது ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஞானத்தின் ஆரம்பம் நம்மளை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய செய்யும். இதைத்தான் நெகேமியா புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இதே சாலமோனை குறித்து அந்த நெகேமியா எழுதி வைத்திருக்கிறார். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 26வது வேத வசனத்தில் சாலமோன் எப்படிப்பட்டவனாக இருந்தானாம்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேக ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்தது இல்லை. அவன் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாக இருந்தான். ஆண்டவரால் என்ன செய்யப்பட்டவராக இருந்தாரா? நேசிக்கப்பட்ட ஒரு குமாரனாக சாலமோன் இருந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதே வசனத்தில் தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. அவனுக்குள்ள ஞானம் குறையலை, தேவன் வைத்த அன்பு குறையலை. ஆனால் அவன் அந்நிய ஸ்திரீகள், அதில் மறு ஜாதியான, அதாவது இவன் யூதகுலத்தின் பிள்ளையாக இருக்கிறான், இஸ்ரவேலின் ஜனமாக இருக்கிறான். ஆனால் மறு ஜாதியா தேவனை அறியாத ஜனங்களாக இருக்கிற பெண்களிடத்தின் அன்பினாலே அவன் பாவம் செய்தான் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. அதனால அந்த சாலமோன் ஞானத்தை பெற்று அவன் வழி விலகி போயிட்டான்னு நம்ம நினைக்கக்கூடாது. பரிசுத்த வேதத்தில் இன்னும் அதிகமாய் ஆழமாய் வாசித்தீங்கன்னா அவன் ஞானத்தில் குறைவில், தேவன் கொடுத்த ஞானத்தில் வளர்ந்து தான் பெருகினான். தேவன் கொடுத்த ஞானம் அவனுக்குள்ள அதிகமாக தான் காணப்பட்டது. அந்த ஞானத்தினால தான் ஆண்டவர் அந்த ஆலயத்தை கட்டும்படி அவனுக்கு கிருபை செய்தார். ஆனால் அவன் குறைப்பட்டது எதில் அப்படின்னா, அந்நிய புறஜாதியன் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணி தேவனை விட்டு வழி விலகி போனார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவனை கர்த்தர் எப்படின்னா, அவன் தேவனால் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாக இருந்தானா. கர்த்தர் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாக நேசிக்கிறார். நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னு
எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரியும். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அதிகமாய் நேசித்ததுனால தான் கல்வாரி சிலுவையில் அவர் தன் ஜீவனையும் கொடுத்தார். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஞானத்தை கொடுத்து அதில் வளரும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். இந்த ஞானம் நமக்கு எப்படி உதவி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிறது, எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்க உதவி செய்கிறது, யாரிடத்திலும் கவனமாய் பேசுவதற்கு உதவி செய்கிறது, மீறுதலின் பேச்சை பேசாதபடிக்கு இந்த ஞானம் என்ன செய்கிறது? உதவி செய்கிறது. படிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு படித்து மறந்து போய் இருந்தாலும் கொஞ்ச நேரம் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த யோசனையில் உங்களுக்கு என்ன பண்ணுறோம்? உங்களுக்குள்ளே இருக்கிற ஞானம் வெளிப்பாடுகளை கொடுத்துரும். எப்படி? அந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தான், இந்த ஆன்சருக்கு இப்படி தான் நம்ம எழுதணும், இந்த டயக்ராம் இப்படி தான் நம்ம போடணும், இந்த மேக்ஸ் இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள அந்த ஞானத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தி உங்களுக்கு தருகிறார். அதே போல் இந்த ஞானம் உங்களுக்குள்ள வளரும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம்? ஆண்டவருக்காக ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாய் வாழ கர்த்தருடைய ஞானம் உங்களுக்கு உதவி செய்யும். படிக்கலைன்னா, வேதம் படிக்கலைன்னா, ஆண்டவரே நான் படிக்கலை, பந்தி எடுக்கலைன்னா, ஆண்டவரே நான் பாவத்தோடு நேற்றைய தினத்தில் இதை பார்த்துட்டேன், இதனால் நான் இந்த பந்தியில் அமரும் பொழுது எனக்கு ஒரு பயம் வருதே அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் அந்த ஒரு பயத்தை கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? உடனே அந்த பரிசுத்தப்படுத்தி ஆண்டவிடத்தில் ஒப்புரவாகி உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ ஞானமும் வளரும், நீங்கள் தேவனுக்கேற்ற பரிசுத்த ஜீவியமும் ஜீவிக்க முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம் சொல்லுகிறது, அந்த ஞானம் வளர்கிறதுனாலே, ஞானம் நமக்கு பரத்திலிருந்து வருகிறதுனாலே, அந்த தேவன் நமக்கு கொடுக்குற அந்த ஞானத்தினாலே நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோமா? அவன் வாயின் கர்த்தர் ஞானம் தருகிறார், அவர் வாயின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை ஆண்டவர் தருகிற தேவன். நீங்கள் பயப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நீங்கள் யாரெல்லாம் பயப்படாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஞானம் இருக்கா இல்லையான்னு நாம் செக் பண்ணிக்கிறலாம். அப்போ கர்த்தருக்கு வசனத்தின்படி கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவருடைய வாயிலிருந்து தான் நமக்கு அறிவும் புத்தியும் வரும். அப்போ நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஞானத்தை தருகிறார். அந்த ஞானம் நமக்கு ஆரம்பமாக இருக்கிறது. அந்த ஆரம்பத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய அறிவு, அவருக்குள்ளே இருக்கிற அறிவு எப்படிப்பட்டது? சகலவற்றையும் ஆராய்ந்து அறிகிற அறிவு, சகலவற்றையும் மேற்கொள்ளுகிற அறிவு, சகலவற்றிலும் ஞானமாய் நடந்து கொள்கிற ஒரு அறிவு. அந்த அறிவை நமக்கு என்ன செய்கிறாராம்? தருகிறார். அவருடைய புத்தி எப்படிப்பட்டது? யாரிடத்துல பேசணும், யாரிடத்துல பேசக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது என்ற அந்த புத்தியை ஆண்டவர் தருகிறாராம். அப்போ ஆண்டவருக்கு நம்ம பயப்படும் பொழுது ஆண்டவர் ஞானத்தின் ஆரம்பத்தை கொடுக்கிறார். அந்த ஞானம் நமக்கு என்ன செய்கிறது? அறிவையும் புத்தியையும் நமக்கு தந்து நம்மளை வழி நடத்துகிறது. இனி யாராவது எனக்கு ஞானம் இல்லையே, எனக்கு புத்தி இல்லையே, என் பிள்ளைக்கு புத்தி சொல்லுங்க, என் பிள்ளைக்கு ஞானத்தை நீங்கள் ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்படியெல்லாம் நீங்கள் யார்ட்டையும் கேட்கவே தேவையில்லை. உங்கள் கையில் இருக்கிற வேதாகமும் உங்களுக்கு சொல்லுகுது என்னென்னா, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் போது, கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிற வாசிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவரே அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதுவே உங்களுக்கு ஆரம்பம். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வந்து உங்களை அந்த ஞானத்தில் வளரும்படி ஆண்டவர் உதவி செய்வார். அப்போது இந்த சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் அதுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. ஒரு 5 ரூபாயை கொடுத்து இதை நீ செலவு பண்ணான்னு சொன்னாலும் அது நமக்கு செலவு பண்ணணும் அவசியமாக இருந்தால் தான் செலவு பண்ணணும். செலவே பண்ணாமல் செலவு பண்ண சொல்லிட்டாங்க, அதனால இதை வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு நம்ம போடுவோமா? அப்படி போட்டோமானா அது ஞானம் இல்லாத ஒரு காரியம். நமக்கு இருக்கும் பொழுது அந்த காரியத்தை வாங்கிக்கோன்னு சொன்னால் ஓகே இருக்குது, இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம அந்த காசையோ அந்த பணத்தையோ அந்த நகையோ அந்த இடத்தையோ நம்ம வச்சுருப்போமானா அதுதான் தேவன் கொடுக்குற ஞானம். அப்படி தான் நீங்களும் இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க அன்றன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கு எதுவாக இருந்தாலும், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அன்றன்றைக்கு நீங்கள் முடிச்சு பாருங்கள். முந்தின நாள் நீங்கள் எக்ஸாமுக்கு நாளைக்குன்னா இன்றைக்கி விடிய படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் நான் சொல்கிறேன், என் பிள்ளைங்க எல்லா நாளும் ஹோம்ஒர்க்கு கரெக்டாக பண்ணுவாங்க. நான் முந்தின நாள் தான் முதல்ல உட்காந்து படிப்பாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்,
சொல்லி அப்போது சின்ன வயசில் அப்படி இருந்தாங்க. ஆனால் பெரிய வயசு ஆக ஆக நான் 8th ஸ்டாண்டர்ட் போகும்போது அவங்க பாடத்தை அன்னன்னைக்கு முடிப்பாங்க. முந்தின நாள் நல்லா தூங்க வைப்பேன், நல்லா அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன், அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, வேதம் படிப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு எந்த டென்ஷன் இல்லாமல், ஏன்னா நேற்று வரைக்கும் படித்தது தான் கடைசி வரைக்கும் அந்த ஹாலுக்குள்ளே போகிற வரைக்கும். ஒரு சிலரம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் பெரட்டி பார்ப்பாங்க, ஓடி ஓடி பார்ப்பாங்க, இதுவா அதுவான்னு இப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு என்ன செஞ்சோம், படித்தது கூட மறந்தே போயிடும். ஒரு நாள் படிக்கிற பிள்ளைங்க அப்படி செய்ய வேண்டாம். அன்றன்றைக்குள்ள பாடத்தை நீங்கள் படிங்க, எழுதுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் யாக்கோபில் 1:5 ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாக இருந்தால் யார்கிட்ட கேட்கணுமா? அப்பா அம்மாட்டே கேட்கணும், டீச்சர்கிட்டே கேட்கணும், இல்லை கடையில் போய் வாங்கிக்கலாமா? இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாக, யாவருக்குன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே, நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நமக்கு ஞானம் குறைவுபடும் பொழுது நம்ம யாரிடத்தில் போய் கேட்கணும்? கர்த்தரிடத்தில் நம்ம போய் கேட்கும் பொழுது யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய். இந்த வசனம்தான் நமக்கு ரொம்ப ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டார். நாம் பெற்றோர்களாக இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், உன் புத்தி இருக்காடா, எத்தனை முறை உனக்கு சொல்கிறது, இதை செய்ய மாட்டியா, ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்கிற மாட்டியா? நம்ம சொல்லுவோம் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து. பிள்ளைகளாம் சிரிக்காங்க, கரெக்டாக தான் ஆண்டி பேசுகிறாங்க அப்படின்ட்டு, இல்லையா? ஓகே, நானும் உங்களை மாதிரி இருந்து தான் தாயாகி பாட்டியாகி நின்றுட்டுருக்கிறேன், ஓகேவா? ஸோ அப்போது நம்ம அப்படி கேட்குறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். எனக்கு ஞானம் இல்லையே அப்பா இயேசுவே, எனக்கு ஞானம் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? நம்மளை மாதிரி விரட்ட மாட்டார், திட்ட மாட்டார். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் ஞானம் கேட்டாலும் சரி, அறிவை கேட்டாலும் சரி, புத்தியை கேட்டாலும் சரி, ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அறிவையும் அவருடைய புத்தியையும் அவருடைய ஞானத்தையும் நமக்கு தருவார். அப்படி பெற்றுக்கொள்ளனா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு சிம்பிளான காரியம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதுதான் நமக்கு ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2:3 பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள், அவருக்குள்ள இருக்கிற பொக்கிஷம். இதை விட பாக்கியம் வேற யாருக்கு வேணும்? எந்த இதுக்குள்ள மற்ற உலக ஜனங்களுக்குலாம் இதை தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அறிவும் ஞானமும் பொக்கிஷமாக இருக்குன்ட்டு அவங்க பொக்கிஷத்தை தேடி எங்கெங்கேயோ போகிறாங்க, எதையோ நேர்ந்துக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்டதற்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்துக்காக ஊழியம் செய்யும் பொழுது, நான் அயனாவரம் பகுதியில் இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு சில குறிப்பிட்ட மாதத்தில் எல்லாருமே மொட்டை போட்டு வருவாங்க. அப்போ வரும் பொழுது நான் கேட்பேன், என்னென்னா அந்த வருஷம் அவன் பாஸ் பண்ணிட்டால, அதுக்காக போட்டு வந்தோம். ஓகே, நான் சொல்லுவேன், ஆண்டவரே இவங்கெல்லாம் எக்ஸாமுக்கு ஏன்ட்டு வந்து ஜெபம் பண்ணாங்க, நான் உங்கள் நாமத்தினால ஜெபம் பண்ணேன், நீங்கள் அவங்களுக்கு ஞானம் கொடுத்து எழுத வச்சிங்க, அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் இப்போ போய் செலுத்திட்டு வர்றது அங்கே. ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க, அறியாமல் செய்கிறாங்க என் ஜனங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்ச ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம அவங்கள ஏளனமாக பேசக்கூடாது, ஏன்னா அவங்களும் அறியாமல் தானே இருக்கிறாங்க. அறிஞ்சிட்டாங்கன்னா ஆண்டவரை விடவே மாட்டாங்க. நம்மளை காட்டிலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிருவாங்க. நானும் கத்தோலிக்க திருச்சபையின் குடும்பத்தில் பின்னணியில் இருந்து வந்ததுனால, அதே விக்கிரக ஆராதனையில் இருந்ததுனால தான் நான் சொல்லுவேன், அந்த வேதனைகள், அந்த பாடுகள், அந்த அறியாமைகள், அந்த அறியாமையின் இருளுக்குள்ளே இருக்கும் பொழுது எதையும் செய்ய அவங்க தயங்கவே மாட்டாங்க. காலையில் பாஸ்டர் சொன்னாங்க, ஒரு செங்கலை எடுத்து அதில் 4 கோடு போட்டுட்டாங்கன்னா, அதுக்கு நடுவில் ஒரு பொட்டை வச்சுட்டாங்கன்னா அதை கூட கும்பிட்டு போகிறதான் நம்ம இந்திய தேசத்தின் ஜனங்கள். ஏன்னா அவ்வளோ பக்தி, அவ்வளோ வைராக்கியம், தெய்வத்தை தேடணுங்கிற ஒரு வாஞ்சை. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிற, ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஞானமும் அறிவும் புத்தியும், வசனம் சொல்கிற அவருக்குள் ஞானமும் அறிவு என்புகளாகிய பொக்கிஷமே அவருக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நீங்கள் இனிமேல் ஆண்டவரிடத்தில் அதிகமாக கேளுங்க. படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, வேலை செய்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே உமக்குள்ளே இருக்கிற அறிவு ஞானம் பொக்கிஷமாக இருக்கிறதே, அது எனக்கு தாங்கப்பா, நானும் உம்மை போல மாறணும்னு சொல்லி நீங்கள் கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவியும் நன்மையும் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இதே அறிவு இதே ஞானம் இருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:52 வேத வசனத்தில் அவருக்கு இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும்
தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தாராம். அப்போ ஆண்டவருக்கே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே, படிக்கிற பிள்ளைங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வானத்தையும் பூமியும் தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கினவருக்குள்ள என்ன இருக்குது? ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விரித்தடைந்தார். அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் பூமியில் உங்களுக்காக எனக்காக மனித ரூபத்தில் அவர் பிறந்த மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டதுனால அவருக்கு ஞானத்தில் வளர்ச்சி உண்டாக இருந்தது. வளர்த்தி சரீரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாக அவருக்கு தேவையாக இருந்தது. தேவ கிருபை, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அனுதின கிருபைகள் கிடைக்க வேண்டியது அவருக்கு அவசியமாக இருந்தது. மனுஷர், அவர் பூமியிலே மனுஷகுமாரனாய் மனுஷர் மத்தியிலே அவர் ஒரு குடும்பத்தில் பிள்ளையாக இருந்தபடினால மனுஷர்கள் மூலமாய் வருகிற அத்தனை உதவிகளும் அவருக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக மனுஷர் தயவிலும் அதிகமாக என்ன செஞ்சாராம்? விருத்தி அடைந்தார். நாளுக்கு நாள் அவருக்கு என்ன செஞ்சு கிடைக்குது? எல்லாத்துலேயும் ஒரு பெருக்கத்தை, ஒரு வளர்ச்சியை காண முடிகிறது. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஞானத்தின் ஆரம்பத்தை கொடுத்து அவருக்குள்ள இருக்கிற ஞானம் புத்தி அறிவை கொடுத்து அதில் வளரும்படி விருத்தி அடையும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வேதவசனம். ஆமென். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், வாலிப பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது என்று. அங்கே மிரியாம் தன்னுடைய சகோதரனாகிய மோசேக்கு விரோதமாய் எழும்புகிறாங்க. ஆரோனும் மிரியாவும் எழும்புகிறாங்க. என்ன எழும்புகிறாங்க? கர்த்தருக்கு அவங்க கூடையே இருந்தாங்க. செங்கடலை கடக்கும் பொழுதும் தன்னுடைய சகோதரனாகிய மோசேயின் கரத்தை கொண்டு பார்வோனுக்கு முன்னாடி செஞ்ச 10 அற்புதங்களையும் அவங்க எல்லாம் கூடவே இருந்து பார்த்துட்டு இருந்துட்டு நாள் வரும் பொழுது யாருக்கு விரோதமாக எழும்புறாங்க? தன் சொந்த சகோதரனாகிய மோசேக்கு விரோதமாய் அவங்க என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுக்கும் பொழுது, அப்போ முறுமுறுக்கும் போது அந்த ஆரோனுக்குள்ளேயும் அந்த மிரியாமுக்குள்ளேயும் பயம் இருந்தது நினைக்கிறீங்களா? அப்படியே சொல்லுங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்க, இருந்ததா இல்லையா? இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இல்லைன்னா பெற்றோரை குறித்து நம்ம என்ன செய்வோம்? முறுமுறுப்போம். என்ன செஞ்சிட்டீங்க? என்ன அவங்கள காட்டி எனக்கு நல்லா பைக் வாங்கி தந்தீங்களா? என் ஃப்ரெண்டு எவ்வளோ பெரிய மொபைல் வச்சுருக்கா, எனக்கு அப்படியெல்லாம் வாங்கி தந்தீங்களா? அவள் எவ்வளோ பெரிய நல்ல ஷூ போட்டு வரா, எனக்கு அப்படி வாங்கி தந்தீங்களா? எனக்கு அவள் எவ்வளோ பெரிய நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கும் போதே அவ்வளோ பார்க்க லுக்காக இருந்தது, எனக்கு நீங்கள் அப்படியா செஞ்சீங்க? அப்படியெல்லாம் கேட்குறீங்க தானே பெற்றோர்களை? கேட்கலையா? வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கொடுத்ததை சந்தோஷமாக ஸ்தோத்திரம் பண்ணி போட்டுக்கிறணும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. இப்படி கேட்டு வர்ற கவுன்சிலிங்கில் சொன்ன அழுத பெற்றோர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அந்த பெற்றோர்கள் இப்படி தான் அழுகிறாங்க. என் பிள்ளைகளுக்கு நான் எதை செஞ்சாலும் முறுமுறுக்கிறாங்க, திருப்தி இல்லை, அவங்க சந்தோஷமாக வாழலை, சந்தோஷமாக இருக்கலை, எதை எடுத்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பா அம்மா செய்த நன்மைகளை மறந்துட்டு யாரோ எப்போவோ செஞ்சதை மாத்திரம் ஹைலைட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் அப்படி இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். ஆண்டவராகிய தேவன் யெகோவா மோசேயோடு கூட முகமுகமாய் பேசுகிற, அந்த முகமுகமாய் பேசுகிற கர்த்தரால் தெரிந்து அழைக்கப்பட்ட அந்த தேவதாசனுக்கு விரோதமாய் சொந்த சகோதரியாகிய மிரியாமும் ஆரோனும் எழும்புறாங்க, முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்த உடனே அவங்களுக்கு வந்த காரியங்கள் நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மிரியாமுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தன் தகப்பன் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாளும் வெட்கப்பட வேண்டாமோ?
அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டு இருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்படுவாள் என்று சொல்லி ஆண்டவர் மோசையோட ஜெபத்துக்கு பதிலை தருகிறார். இந்த மிரியாமுக்கு நடந்தது என்ன? மோசைக்கு விரோதமாக அவங்க உங்களை கொண்டா பேசுவார், எங்களை கொண்டு பேசினது இல்லையோ என்று சொல்லி இந்த மிரியாம் இந்த மோசைக்கு விரோதமாய் ஜனங்களிடத்துல பேசுகிறாங்க. பேசினோடனே தேவ கோபம் இந்த மிரியாமுக்கு வந்தது. வெண்பனி போல இருக்கிற அந்த குஷ்டரோகம் அவளை பிடித்து கொண்டது. அதை பார்த்த உடனே வசனத்தின்படி நம்ம வாசித்தோம். 2ஆம் அதிகாரம் என்னாகம 2:14 அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் அவங்க கூடாரத்தை விட்டு, அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற அந்த கூடாரத்தை விட்டு பாளையத்துக்கு புறம்பனா இஸ்ரவேல் பாளையத்துக்கே புறம்ப போய் அவள் இருக்க வேண்டும். பின்பு தான் அவள் சேர்த்து கொள்ளப்படணும். அப்போ 7 நாள் அவள் குஷ்டரோகியாக தான் இருந்தா. அப்போ இந்த 7 நாள் அவள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா. ஒரு வார்த்தை, மோசையை கொண்டு தான் செய்வாரா, எங்களை கொண்டு செய்யவில்லையோ. 2 நிமிஷத்தில் இந்த வார்த்தை முடிஞ்சிடுச்சா? ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தையை கவனிச்சுக்கிட்டே இருந்தார். நான் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு விரோதமாக, அது அக்காவாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் நான் விட மாட்டேன். அவன் ஏன் ஊழியத்தை செய்கிறதுனால அவனுக்கு விரோதமாக பேசுகிற பேச்சு இனி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன வந்தார், தீமையை வர வச்சிட்டார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்குள்ள இல்லாததுனால தீமை வந்துச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம், தீமைக்கு விலக்கி காக்கிறாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 33வது வேத வசனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்போது ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட யார் மேலேயும் யாரை குறித்தும் குற்றம் நம்ம சொல்லக்கூடாது. இந்த ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரங்க, இந்த யூடியூப்பில் அந்த யூடியூப்பில், இந்த செய்தி அந்த செய்தி, எந்த செய்தியை நீங்கள் கேட்டாலும் நீங்கள் அந்த ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேச வேண்டாம். பேசினாலும் கேட்டாலும் கூடி பேசுகிறத கேட்டு கொண்டு இருந்தாலும் அதில் நாம் உடன் பங்காளிகளாய் மாறிடுவோம். அதனால் அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்துடுங்க. தீமைக்கு நீங்கள் விலைக்கு வந்துடுங்க. தீமையான மனுஷருடைய பேச்சுக்கு நீங்கள் விலைக்கு காக்கும்போது ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் ஆண்டவர் எங்களையும் என்னையும் விலைக்கு காப்பாராக. அது எந்த சத்துருவினால் வருத தீங்காக இருந்தாலும், இல்லை போக்கில் வரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு காரியம் நடக்கணும்னு சத்துரு கொண்டு வந்தாலும், அப்படிப்பட்ட எல்லா தீமைகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் விலக்கி காக்கிற தேவனாக இருப்பார். கர்த்தருக்கு பயப்பட்டாதான் தீங்குக்கு விலக்கி காப்பார். பயப்படாதவனுக்கு தீமையே அனுமதிப்பார். அந்த சத்தியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும். கர்த்தருக்கு பயப்படும் போது எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காப்பார். கர்த்தருக்கு பயப்படாது இருந்தால் அந்த தீங்கை எனக்கு வரும்படி ஆண்டவரே செய்வார். ஏன்னா வசனத்தில் நம்ம வாசித்தோம், இந்த மோசைக்கு விரோதமாய் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு விரோதமாக எழும்பினதுனால 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே அவங்க தள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கு வெண்குஷ்டம் வந்துருச்சு. பின்பு தான் அவங்க 7 நாளைக்கு பின்பு தான் இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ளே வந்து சேர்ந்தார்கள். அது யாருடைய ஜெபம்? மோசையுடைய ஜெபத்தினால தான். மோசையுடைய ஜெபத்தை கேட்டு தான் இறங்கி உதவி செய்தார். அதுபோல் நம்ம துணிகரமாக யாரையும் குற்றப்படுத்தாதபடி, பேசாதபடி நம்முடைய நாவை உதடை நம்ம காத்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தீமைக்கு நம்மை விலக்கி காக்கிறார். முதல் ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயப்படும்போது ஞானம் ஆரம்பமாக இருக்கிறது. 2வது, கர்த்தருக்கு நீங்களும் நானும் பயப்படும் பொழுது ஆண்டவர் தீமைக்கு விலக்கி காக்கிறார். 3வது ஆசீர்வாதம் கடைசியாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கனுடைய வருஷங்களோ குறுகி போகும். 3வதாக நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ஆயுசு நாட்களை பெருக்கி தருகிறார், கூட்டி தருகிறார். ஆயுசு நாட்கள் நமக்கு இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாத்திரை சாப்பிட்டா, இல்லை இங்கே இப்படி ஓடுனா, இப்படி எக்ஸசைஸ் பண்ணால், இல்லை இந்த டானிக்கையை குடித்தா, இல்லை இந்த மாதிரி நம்ம ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நீண்ட நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் மூலமாக நிறைய செய்தி சொல்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். 3வது ஆசீர்வாதம், கர்த்தருக்கு நீங்கள் நான் பயப்படும் போது என்ன செய்யுது, ஆயுசு நாட்கள் நமக்குள்ளே பெருகிறது. நமக்குள்ளே பெருகணும்னா நம்ம ஆயுசு நாட்கள் நமக்கு வேணும். அதிகமாக ஆயுசு நாட்களோடு நம்ம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கணும். நமக்கு பின்பதாக ஒரு பாட்டியம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வயசு இன்னைக்கு 101ன்னு நினைக்கிறேன். ஐயா சரியாக தானே சொன்னேன்? 101. 101வது வயசில்
பூரண வயசில் இன்னைக்கு கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றினாங்க, ஞான ஸ்நானம் எடுத்தாங்க. 101 வயசு. அப்போ பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால தான் ஆயுசு நாட்கள் அவர்களுக்கு பெருகி இருந்தது. அப்போ இன்றைக்கும் அவங்க ஆண்டவரை அறிஞ்ச நாள்லேருந்து ஏசு 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 ஆமேன் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அவங்க வாயிலிருந்து வரதெல்லாம் சோத்திரம் 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 தான். அப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவரை நேசிக்கிறாங்க. அவங்க ஆயுசு நாட்கள் பெருகி காணப்படும். இன்றைக்கு அவங்க வேலையை அவங்களே செய்கிற அளவுக்கு ஆண்டவர் நல்ல பேலன்ஸ், சுகம், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு நீங்களும் நானும் பயப்படும் பொழுது, மூன்றாவதாக ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் மேன்மையானது. அது எப்படிப்பட்டது? ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆயுசு நாட்கள் பெருக்கி ஆண்டவர் தருகிறார். சங்கீதம் 91 அதிகாரம் 15-16 வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். 16 வசனம், நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்போ ஆண்டவருக்கு நீங்களும் நானும் பயப்படும் பொழுது 15வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 91:15 என்னை நோக்கி கூப்பிடும். நீங்கள் கூப்பிடும் பொழுதே ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? மறு உத்தரவு கொடுக்குறாராம். நம்ம கர்த்தருக்கு பயப்படுறதுனால ஞானம் ஆரம்பமாகிறது. 2வது, நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பொழுது எந்த தீங்கும் நமக்கு வராதபடி தீமைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விலக்கி காக்கிறாரு. 3வது, ஆண்டவருக்கு நம்ம பயப்படும் பொழுது ஆயுசு நாட்களும் பெருகுது. அடுத்து மாத்திரம் இல்லை, நம்ம கூப்பிடும் போதே ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கேட்டுறாரு. நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில், எப்படிப்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் யார் நம்ம கூட இருக்கிறாரு? நம்ம யாரை நோக்கி, கர்த்தருக்கு பயப்படுறதுனால அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிக்கிறார். நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து, அடுத்த ஒரு ஆசீர்வாதம் வருது, அவன் என்ன செய்வாராம்? கனப்படுத்துவாராம். நல்ல ஆயுசு நாட்களோடு, நல்ல நீண்ட நாட்களோடு, நல்ல சுகத்தோடு, நல்ல தெய்வீக ஆரோக்கியத்தோடு, உங்கள் பெற்றோருக்கும் உங்களுக்கும் உங்கள் சந்ததி எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக வரும்படி கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கனம் பண்ணுகிறார் என்று சங்கீதத்தில், இதே மோசே எழுதின சங்கீதம் தான், அதில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறது. அது மாத்திர சங்கீதம் 68:20 பார்த்தீங்கன்னா, மரணத்திற்கும் நீங்க வழிகள் உண்டு என்று எழுதப்பட்டு இருக்குது. ஆண்டவருக்கு பயப்படும் போது ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். அதே சமயம் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது மரணத்துக்குண்டான வழிகளில் இருந்தும் நம்மளை ஆண்டவர் நீக்கலாக்கி விடுகிறார். வாசிப்போம். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தராலே மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. அப்போ வழியை வேணா சத்துரு உண்டாக்கி வைப்பான், அது மரண வழியாக இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தந்து கர்த்தராலே அந்த மரணத்திலிருந்து நம்ம விலக்கி காக்கும்படி கர்த்தர் நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த வழி என்னது? ஜீவ வழி. அவரே சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அந்த ஜீவ வழியில் நீங்களும் நானும் நடந்து போகிறவர்களாக இருக்கணும். அவரோடு கூட தங்கியிருக்கிறவர்களாக இருக்கணும். அவருக்குள்ளே அதிகமாக இருக்கணும். அதே போல் இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூட அவனுக்கு மரண நாளே நியமிக்கப்பட்டது. உன் நாட்கள் முடிந்து வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? என்னை நினைத்தரலும், நான் செய்த காரியத்தை நினைத்தரலும் என்று சொல்லி மன்றாடி செபித்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவருடைய செபத்தை கேட்டு எத்தனை வருஷத்தை கூட்டி கொடுத்தார்? 15 ஆண்டுகள் ஆண்டவர் எசேக்கியாவுக்கு கூட்டி கொடுத்தார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆண்டவருக்கு நம்ம பயந்தா போதும், நம்முடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணுவார். உலகத்தார் வேணா ஐயா ஆயுசு நாட்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அங்கே யார் இடத்துலமோ கையை நீட்டி காட்டுறாங்க. கையில் இல்லை ஆயுசு நாட்கள் யார் இடத்துல இருக்குது? கர்த்தரிடத்துல தான் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தரிடத்துல தான் இருக்குது. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். எசேக்கியா ராஜாவுடைய மரணம் நியமிக்கப்பட்டாச்சு, நாட்கள் குறிக்கப்பட்டது. ஆனாலும் அவன் செபிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவனை ரட்சித்து அவனோடு இருந்து அந்த மரணத்துக்கும் நீங்களாக்கும் வழியை ஆண்டவர் உண்டாக்கி 15 ஆண்டுகள் ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு கூட்டி கொடுத்தது போல
எத்தனை மரண வழிகள் நம்மளை பயமுறுத்தி கொண்டு இருந்தாலும், எத்தனை மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எல்லா தீங்குக்கும், எல்லா தீமைகளுக்கும், எல்லா மரண வழிகளுக்கும் ஆண்டவர் நீங்களாக்கி நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவாராக. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவருக்கு பயப்படுகிற ஊழிய செய்கிற முதியோர்களையும் ஆண்டவர் பலப்படுத்துவார், அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் ஞானத்தின் ஆரம்பத்தை தருகிறார். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தீமைக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி காக்கிறார். கர்த்தருக்கு நீங்களும் நானும் பயப்படும் பொழுது கர்த்தர் ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணுகிறார். தெய்வ சமூகத்தில் எழுந்து நின்று, ஆண்டவரே இந்த நாளிலும் உமக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள அதிகமாக இருக்கட்டும்னு சொல்லுங்கள். ஏற்கனவே கர்த்தருக்குள்ளே பயந்து தான் நான் வாழ்கிறேன்னு சொல்கிறீங்களா? இன்னும் அதிகமாக நான் பயந்து ஜீவிக்கணும் அப்பா. என் வழிகளில், என் நினைவுகளில், என் பேச்சில், எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை கவனித்து பார்க்கிறார் என்ற உணர்வோடு கூட உமக்கு முன்பதாக நான் பயந்து ஜீவிக்கிற ஒரு செப ஜீவியம், ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு உண்மையின் ஜீவியம் எனக்குள்ளே அதிகமாக நீங்கள் தாங்கப்பா. அந்த ஜீவ நீரூற்றாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்படட்டும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், வாலிப பிள்ளைங்க உங்களை ஒப்பு கொடுங்க, கண்களை மூடுங்க, கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, அந்த ஜீவ நீரூற்று எனக்குள்ளே கடந்து வரட்டும், அந்த ஜீவ நதி எனக்குள்ளே கடந்து வரட்டும். நான் இன்னும் அதிகமாக உமக்கு பயந்து ஜீவிக்க கிருபை தாங்கப்பா. நான் இதை செய்தாலும் பேசினாலும் எங்கே போனாலும் என்னை கவனிக்கிறவர் ஒருவர் உண்டு என்ற சத்தியத்தை இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நான் நன்றாய் அறிந்து கொள்ளும்படி, என் புத்தி தெளிவாகும்படி, என் இருதயம் திறக்கப்படும்படி கர்த்தர் நீர் பேசினீரே. உமக்கு பயப்படுகிறதுனாலே வருகிற ஆசீர்வாத நன்மைகளை இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் கேட்டோமே. இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற, இந்த வார்த்தையின் ஜீவன் எங்கள் வாழ்க்கையில எழுதப்பட நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற ஒவ்வொருவரையும், சிறியராய் இருந்தாலும் பெரியோராய் இருந்தாலும் நான் ஆசீர்வதிப்பேன். ஆரோன் குடும்பத்தாரையும் இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே அப்பா. இந்த நாளிலும் உமக்கு பயப்படுகிற பயத்தினாலே வருகிற அந்த ஞானத்தின் ஆரம்பம் படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும், தொழில் செய்கிற ஒவ்வொருவருக்கும், குடும்பத்தை நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த ஞானத்தின் ஆரம்பம் உண்டாகட்டும். ஆண்டவரே அல்லேலூயா. ஆண்டவரே, இயேசுவானவர் எப்படி ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் வர வர விருத்தி அடைந்தாரோ அப்படியா நான் உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பப்பட்டு ஆண்டவரே வர வர விருத்தி அடைய எனக்கு நீங்க கிருபை தாங்க. வாய் விட்டு கேளுங்க, எனக்கு கிருபை தாங்கப்பா. எனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் ஞானத்தை வைத்து என் குடும்பத்தை நடத்த முடியல ஆண்டவரே, எனக்கு ஞான அபிஷேகத்தை நீங்க தாங்க. ஞானத்தின் ஆவியினாலே என்ன நிரப்புங்க. வாயை திறந்து கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்ள கடவான் என்று பரிசுத்த வேதத்திலே நம்ம பார்க்கிறோமே. இந்த நாளிலும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அல்லேலூயா அவருடைய அன்பு, அவருடைய இருதய அல்லேலூயா அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் அதிகமாய் ஊற்றப்பட்டு நீங்கள் ஞானத்தோடு செயல்பட, புத்தியாய் செயல்பட, அறிவாய் செயல்பட கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த ஞானம் அதிகமாய் விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்வார். வலது கரத்தை உயர்த்தி, அப்பா எனக்கு அந்த உதவி நீங்க செய்திருங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பாடத்துல ஞானத்துல நான் குறைவாய் இருக்கிறேன், இது எனக்கு புரிய மாட்டேங்க, தெரிய மாட்டேங்க, புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு கஷ்டமாய் இருக்கு ஆண்டவரே. இப்படிப்பட்டு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், நினைக்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் மனம் இறங்கி ஒரு உதவியை செய்யுங்கப்பா. உம்முடைய ஆண்டவரே ஹல்லேலூயா. உதடு நாவில் இருந்து அறிவும் புத்தி வருகிறது, வாய் நின்று அறிவும் புத்தி வருகிறது என்று வேதத்திலே பார்க்கிறோமே. உம்முடைய ஆண்டவரே அறிவையும் புத்தியும் பிள்ளைகளுக்குள்ளே நீங்க வைத்து நன்றாய் படிக்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிய, உமக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ நீங்க கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், இயேசுவே உம்முடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொரு பெற்றோர்கள் மேலும் அதிகமாய் இருக்கட்டும். வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அந்த கிருபை நீர் தந்து நடத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா.
உமக்கு பயப்படுகிறதுனாலே தீமைக்கு விலக்கி காப்பேன் என்று சொன்னவரே, அப்பா மனுஷராலே வருகிற தீங்குகள், சத்துருவினால் வருகிற தீங்குகள், பொல்லாத ஆண்டவரே துன்மார்க்கர்களால் வருகிற தீங்குகளில் இருந்து பிள்ளைகளை நீங்க விலக்கி காத்து கொள்ளுங்க. குடும்பத்தை விலக்கி காத்து கொள்ளுங்க. சொல்லுங்க, என் குடும்பத்தை விலக்கி காத்து கொள்ளுங்க, என் பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளுங்க, நான் செய்கிற தொழில என்னை விலக்கி காத்து கொள்ளுங்க சாமி. கர்த்தாவே, எல்லா தீங்குக்கும் எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கி காத்து கொள்ளுகிற உம்முடைய தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு பயப்படுகிறதுனாலே ஆயுசு நாட்கள் பெருகும் என்று வேதத்திலே பார்த்தோமே. இந்த நாளிலும் என்னுடைய ஆயுசு நாட்கள் உம்முடைய கரத்தில் அல்லவா அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் இருக்கிற அந்த ஆயுசு நாட்கள் எனக்குள்ளே பெருக, இன்னும் நான் பயந்து ஜீவிக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி வலது கரத்தை உயர்த்தி ரேபா ஹஷேஹதேனே கதுரபா ரீபா லாதரா துரபா லிபாதரபா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த ஞானத்தின் அபிஷேகம், அந்த கிருபையின் அபிஷேகம் அளவில்லாமல் பிள்ளைகள் மேலே கடந்து வருவதாக. ஆமென். உம்முடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவியானுடைய அன்பு ஆண்டவரே அளவில்லாமல் பிள்ளைகள் மேலே ஊற்றி ஆண்டவரே உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தந்து அவர்களை வழி நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். பெற்றோருக்கும் ஆண்டவரே சமுதாயத்திற்கும் சபைக்கும் அவர்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா கீர்த்தியாக புகழ்ச்சியாக இருக்க, மேன்மையா இருக்க கிருபை தாங்க. உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு வருகிற அந்த ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கடந்து வருவதாக என்று சொல்லி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவன் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாழ்த்துகிற விட்டு கொடுக்கிற அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.